வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது, நம் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவதற்கு நாம் கண்டிப்பாக பஞ்சபாத்திரத்தில் தினசரியே தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும். அந்த தண்ணீரில் நாம் சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிது பச்சை கற்பூரம், 2 துளசி இலை, 2 கிராம்பு போட்டு வைத்தால் நிரந்தரமாக மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கிவிடுவாள். இது ஒரு எளிய விஷயம்தான். ஆனால் ஒரு சிலர் இதை தினசரி செய்ய தவறிவிடுகிறார்கள். பஞ்சபாத்திரமே இல்லாவிட்டாலும் நாம் சிறிய பித்தளை டம்ளரோ அல்லது வெள்ளி டம்ளரிலோ தண்ணீர் ஊற்றி வைத்து 2 துளசி இலை, 2 கிராம்பு, சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டாலே வீடே நல்ல நறுமணத்துடன் இருப்பதோடு தெய்வீக கடாட்சத்துடன் இருக்கும். நாம் பூஜை முடிந்ததும் அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள கரண்டியால் இதை நாம் பருகி கொள்ளலாம். வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுப்பதால் மகாலட்சுமி அருள் கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். நாம் காலை மாலை இருவேளையும் தண்ணீர் மாற்றி வைக்கலாம், அல்லது காலையில் மட்டும் வைத்தாலே போதுமானது. தினசரி நாம் வேறு தண்ணீரை மாற்ற வேண்டும். வீட்டில் துளசி செடி வைத்திருப்பவர்கள் அதிலே பறித்து 2 இலை போட்டுக்கொள்ளலாம். அல்லது நாம் கிடைக்கும்போது வாங்கி வைத்து கொண்டு தினசரியே போட்டு வைத்தோம் என்றால் அதில் ஒரு நேர்மறை சக்தி உருவாக்கும். துளசியின் சக்தி குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளை விரட்டுவதாகவும் இருக்கும். நாம் கண்டிப்பாக தினசரி பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் மாற்றி இதேபோல் துளசி, பச்சை கற்பூரம், கிராம்பு போடுவதால் வீட்டிற்குள் சுபிட்சம் ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல உயர்நிலையை அடையலாம். இதை நாம் அனைவரும் தினசரி செய்வதால் மிகுந்த லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.